அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவுல அப்ஸ்ட்ராக்ட்ஸ் பத்தி கிளியரா பார்க்க போறோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ்ல தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்துள்ள இந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ்ல என்ன விஷயம் சொல்லிட்டு சிம்பிளா பார்த்துடலாமா? அதாவது அ ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இவங்கள தான் வந்து 100% எக்ஸாம் நடத்துவாங்க. இதுல 100%ல டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு 20% ரிசர்வேஷனும், ஓப்பன் கேட்டகரிக்கு 80% ரிசர்வேஷன் குடுப்பாங்க. அதாவது ஒரு 100 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா, 100ல 20 பேரு துறை ஐ மீன் போலீஸ்க்குள்ள ஒர்க் பண்றவங்க அப்ளை பண்ணி எழுதலாம். 80 போஸ்டிங்ஸ் வெளிய இருக்கிறவங்க அட்டெண்ட் பண்ணி எழுதி பாஸ் பண்ணி உள்ள போவாங்க. சரியா? இதுல வந்து முன்பு எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதக்கூடிய இந்த பெர்சன்ஸ்க்கு வந்து தேர்வு முறை என்பது வேற மாரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் பேப்பர் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சரியா? ஐ மீன் லா அண்ட் ஆர்டர் பத்தி அந்த சட்டம் சம்பந்தமான கேள்விகள் கேட்டு ஒரு பேப்பர் வரும். அவங்களுக்கு பிசிக்கல் இருக்காது. சரியா? இது இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த முறைய நீக்கம் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த முறைய நீக்கம் பண்ணி தான் இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. என்ன மாற்றம் கொண்டு வந்து சொல்லிட்டு பாத்துடலாம் இதுல. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுல பாருங்க. சோ இந்த பகுதி வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு 80% அதே போல டிபார்ட்மெண்ட் கோட்டா தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 20%. இதுல வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகேவா? இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சேம் ஐ மீன் ஓப்பன் கேட்டகரிக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 47 வயசு. அதே போல ஓப்பன் கேட்டகரிக்கு என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன்னா நார்மல் டிகிரி தான் எனி டிகிரி. அதே போல டிபார்ட்மெண்ட் கோட்டாகும் நார்மல் டிகிரி தான். அதே போல எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இது மாறுதுங்க. பாருங்க. இதுல பாருங்க ஓப்பன் கேட்டகரியில தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதணும். காமன் எக்ஸாமினேஷன் 70 மார்க். அதுல ஜிஎஸ் வந்து 40 கேள்வி, சைக்காலஜில 30 கேள்வி மொத்தமாக கொடுப்பாங்க. ஓகேவா? இதே தான் ஆஸ் பர் சேம் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. தெரியுதா? ஆஸ் பர் சேம்னா ஓப்பன் கேட்டகரிக்கு என்னவோ அதே தான் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க எழுதி ஆகணும் அப்படின்னுட்டாங்க. ஓகேவா? அப்போ சேம் எக்ஸாம் பேட்டர்ன் சேம் ஆயிடுச்சு. அதே போல இவங்களுக்கு என்ன ஒரு கொடுக்கல அப்படின்னா இந்த ஹைட் ஹைட் செக் பண்ணல. ஓகேவா? ஹைட் மட்டும் செக் பண்ணல, செஸ்ட் செக் பண்ணல. எல்லாமே இருக்கு. அதே போல ரன்னிங் ரன்னிங்லயும் காமனா ஓப்பன் கேட்டகரி என்ன அட்டன் பண்றாங்களோ அதே போல தான் நீங்களும் அட்டன் பண்ணி ஆகணும். டிபார்ட்மெண்ட் கேட்டகரியும் அதே போல ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், பெண்களா இருந்தா பால் த்ரோ, ஷார்ட் புட் எல்லாமே நீங்க பண்ணி ஆகணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கேட்டகரியும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ எதுவுமே மாற்றம் கிடையாது. 2 துறைகளும் சேமா தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? அட்டன் பண்ண போறீங்க. எக்ஸாம் வந்தாலும் சரி, பிசிக்கலா இருந்தாலும் சரி. இதுதான் வந்து நேற்று வெளியிட்ட அரசாணை. 18ஆம் தேதி வெளியிட்ட அரசாணை. அவங்களுக்கும் ஸ்பெஷல் மார்க் எல்லாமே இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.